இந்திய தொலைக்காட்சிகளில் முறையாக யார் வீட்டு வாசல்ல அதிக பேப்பர் கிடக்குங்கிறது ஒரு பெரிய காம்படிஷன். வெற்றியாளர் அடுத்த பேப்பர் எல்லாம் இல்லையா நம்ம ஊர்ல போடுறது. இப்ப அப்பா இல்லைன்னா அத்தை இருக்காங்க, அப்பாவோட சகோதரின்னா மகனாக நம்ம வந்து கடைசி வரையும் அத்தைக்கு வருஷம் கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க எங்க பகுதிகளில். அது ரொம்ப உயர்வே பண்புங்க. நம்ம கூட வந்து உடம்பிருந்தா அங்கே வறுமையில் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு கொடுக்கணும். பழங்கனி வெடியெல்லாம் வச்சு பவுடர் டப்பா, கண்ணாடி, சீப்பு எல்லாம் இருக்கும். அதில் அழுகையாக வரும். எங்கள் அப்பா இப்போ ஜாவா பைக் வச்சுருப்பாரு, பெரிய பைக்கு ஜாவா. இப்போ நான் அதை புதுசு வச்சுருக்கேன், வெர்ஷன் வச்சுருக்கேன். அவர் அந்த பழசு வச்சுருப்பார். நான் பழகினதில் அந்த வண்டிகளில் தான். அப்பா வெடி இப்போ கை கட்டி நிற்கிது, அப்பா வெடி. எங்கள் பக்கத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வீடு. வெட்டி நிறையா வெட்டி புழப்பாங்க போட்டு. நம்ம அப்படியே என்னடா வெடி இல்லையா அழுவுறது உட்காந்துட்டு ஒன்று. ரொம்ப வியந்து பார்த்தேன் எப்படி இந்த மருந்து கலவைக்குள்ள அந்த மிக்சிங் இருக்கு பார்த்தீங்களா, வண்ணங்களோட இல்லையா, பல வண்ணங்கள். என்னடா கிராபிக்ஸ் இருக்கீங்க. எங்க சிவகாசியில் இருக்க தொழிலாளர் பட்டையை கிளம்புறாங்களா. வீட்டில் அம்மா சுடுவாங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரை நீ ஒத்துக்கணும். நீ ஒத்துக்கிட்டா தாத்தா சோறுன்னாரு. காசு கொடுப்பாங்களே காலில் விழுவுறது. காலில் விழுந்து 90 பூசி அவங்க நம்மளை பிளஸிங் பண்ணிருப்பாங்க. பட் நமக்கு காலில் விழுந்தா காசு கிடைக்கும். வேற என்னது, தீபாவளிக்கு தான் அப்போ புது ட்ரெஸ். அது அப்போ வந்து படங்கள் தளபதி சட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன். தளபதி சட்டை அது ஆக்சுவலாக ரஜினி போடவே இல்லை அந்த படத்தில். அவர் ஒரு காட்டன் சட்டையை போட்டு மடக்கியிருப்பாரு. ஆனால் அந்த சட்டை பேர் தளபதி சட்டை. ஆமாம், அதை வாங்கி போட்டிருக்கேன். சார் வணக்கம். வணக்கம். தீபாவளி என்ற உடனேயே உங்களுடைய நெஞ்சில் நிழலாடக்கூடிய நினைவுகள் என்ன சார்? தீபாவளி தான் பட்டாசு, பலகாரம், புது ட்ரெஸ்ஸு, கரிசோறு, இட்லி, சுழியம், வடை. இதுதான் தீபாவளின்னு நினைப்பு வருது. நல்லா இருக்கும் அதெல்லாம். பட் இப்போ அந்தளவுக்கு யாருமே ஆர்வமாக இல்லை. வெடி வெடிக்க வீட்டில் பசங்களை கூப்பிட்டாலே வரமாட்டானுங்க. இன்னைக்கு வரல. வெடியை பற்றியான அவேர்னஸோட அவன் வராமல் இருந்துட்டு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். வெடி வேண்டாம், ஃபயர் ஆகிடும், கை காலெலாம் அடிபட்டுரும், இல்லை ஓசோனுக்கெல்லாம் ரொம்ப வீக்கு வெடி வெடிச்சா அப்படின்னு ஓகே பண்ணியிருந்தா ஓகே. பட் அவனுக்கு அந்த விழிப்பு கிடையாது. அந்த விழிப்படி வரல, அப்படியெல்லாம் வரல. இவனுக்கு அதுக்கு டைம் இல்லை. யார் வைக்கிறது, வெடி சவுண்டே செல்ஃபோனில் வச்சு விளையாடுறானுங்க. அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. பட் நம்ம அப்போ இருந்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடியே எங்கேயாவது ஒரு வெடி கேட்கும். ஆஹா வருதுடா, அதை பற்றியான பேச்சுகள் பயங்கரமாக இருக்கும். வாத்தியார்கிட்ட பேசி பேசி அடி வாங்குவோம் பசங்க. கதை பேசுவோம்ல உட்காந்து, யானை வெடிடா யானை வெடின்னு ஒன்று அவ்வளோ பெருசு இருக்கும். அந்த யானை வெடி அது வெட்டிச்சு அது பேப்பர் செதறும். லட்சுமி வெடி அது பேப்பர் செதறும். யார் வீட்டு வாசல்ல அதிக பேப்பர் கிடக்குங்கிறது ஒரு பெரிய காம்படிஷன். வெற்றியாளர். அடுத்த பேப்பர் எல்லாம் இல்லையா நம்ம ஊரில் போடுறது. இப்போதான் தெரியுது, மொத்தமாக நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பஞ்ச் அடிச்சோம்னா பல பேப்பர் உருவாயிட போகுது. பெரிய விஷயமே இல்லை இது. அப்போ அது தெரியாதுல்ல. வெடி வெடிக்கிறது, வெடியை சேமிச்சு வச்சு வெடிக்கிறது. வரிசை வரும். யார் எங்கள் அம்மாவுக்கு வரிசை எல்லாம். இப்போ நேற்று ஒருத்தர் கேட்டால் வரிசைனால என்னென்ன இல்லை, அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னாங்க. அப்படி வருமா? ஆமாம், எங்கள் ஊரில் வரிசை உண்டு. வரிசை என்ன நடக்கும்? வரிசைன்னா சகோதரிக்கு கொண்டு போய் கொடுக்குறது வரிசை. அதில் வந்து பழம், கனி, புடவை, சகோதரியோட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, சகோதரியோட மச்சானுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு வெடியெல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுக்கணும். முறை செய்யணும் வச்சு கடைசி வரையும் செய்யணும். இப்போ அப்பா இல்லைன்னா அத்தை இருக்காங்க, அப்பாவோட சகோதரின்னா மகனாக நம்ம வந்து கடைசி வரையும் அந்த அத்தைக்கு வருஷம் கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க எங்கள் பகுதிகளில். அது ரொம்ப உயர்வே பண்புங்க. நம்ம கூட உடம்பிருந்தா அங்கே வறுமையில் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு கொடுக்குறது. பழங்கனி வெடியெல்லாம் வச்சு பவுடர் டப்பா, கண்ணாடி, சீப்பு எல்லாம் இருக்கும். அதில் தேங்காய் எண்ணெய் பாட்டில் எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னா, நான்வெஜ் ஏதாவது சமைச்சிட்டு தம்பி வர்றான் இல்லை தம்பி மகன் வர்றான். இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா எங்கள் அப்பா கொண்டு கொடுக்கணும். எங்கள் அத்தைக்கு எங்கள் அப்பா இல்லைன்னா நான் கொண்டு கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அவர் வெளியூரில் இருந்தால் கூட நான் கொண்டு கொடுக்கணும். அங்கே சாப்பாடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் அது. சரி, அது இன்னமும் எங்கள் பகுதிகளில் அது ஃபாலோ செய்யப்படுகிறது. அது மாதிரி பொங்கலுக்கு ஒரு வரிசை. பொங்கலுக்கு கரும்பு, வாழைப்பழம், அதுக்கு அந்த இதெல்லாம் வச்சு அங்கே கொண்டு போய் வச்சு கொடுக்கணும். அந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் தான் அசைவம் சமைப்பாங்க. பொங்கல் திருவள்ளுவர் தினம் எல்லாமே வரும். அதில் அந்த அசைவம் சமைக்கிற அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு அதை விருந்து வைப்பாங்க. அது இன்னமும் அந்த பண்பாடு இருக்குது. இது கேட்ட ஒருத்தர் இல்லைங்க சார், அது மாதிரி எங்கள் பக்கம் இல்லை, அந்த பழக்கம் இல்லைன்னாங்க. பட் எங்கள் பக்கம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் தீபாவளி பட்டாசு வாங்குறது, பட்டாசுக்கு காசு சேர்க்கறது. மாமா வந்து அவர் காசு வச்சு கொடுப்பாரு. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பழக்கம் இருக்கும். பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆக்சுவலாக பட்டாசை பற்றி
எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்னப்போ எனக்கு விழிப்புணர்வுலாம் கிடையாது. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். இன்னும் தீபாவளி தான் அது பெரிய ட்ராஜடியாக இருக்கும். சரி. எப்படின்னா எங்கள் அப்பா டீச்சரு, அவர் கொஞ்சம் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அவரோட டிஎன்ஏல தானே பேசியிருக்க முடியும், ஜெனட்டிக் அது தானே. பட் அவர் என்ன சொல்லுவார்னா, எத்தனையோ கிராமங்கள் வந்து வெடி வெடிக்காமல் இருக்குடா, நிறைய பேர் பசியும் பட்டினியுமா இருக்காங்க, இன்னமும் வந்து கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, வெடி வெடிச்சுன்னா பறவை எல்லாம் பயந்துக்கும், அதனால வெடி வெடிக்கக்கூடாது, காசை கரியாக்க கூடாதுன்ற. ஆமாம், அந்த எண்ணங்கள் அவருக்கு இல்லை. பட் அதை சொல்லுவார். பட் அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், அழுகையாக வரும். எங்கள் அப்பா இப்போ ஜாவா பைக் வச்சுருப்பாரு, பெரிய பைக் ஜாவா. இப்போ நான் அதை புதுசு வச்சுருக்கேன், வெர்ஷன் வச்சுருக்கேன். அவர் அந்த பழசு வச்சுருப்பார். நான் பழகினதில் அந்த வண்டிகளில் தான். அப்பா வெடி, இப்போ கை கட்டி நிற்கிது, அப்பா வெடி. இதுதான் இப்போ சொல்ல தெரியும் ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தை பருவத்தில் சொல்கிறேன், என்னுடைய குழந்தையா இப்போ நான் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எங்கள் பயல்களை விட எத்தனாயிரம் ரூபாய்க்கு வெடி வேணும் வாங்கிக்கங்கடா, வாங்கடா. நோ, வெட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்ற. நான் ரெடி, ஐ கிவ் த மணி. என்ன இருக்கு, ஒரு நாள் வெட்டுறா, சந்தோஷமா இருக்கு போட அப்படின்றதா என்னுடைய மைண்ட் தாட், என்னுடைய ப்ராசஸ். அதுதான் நாம் பெறாததையும் நம் பிள்ளைகள் பெற வேண்டும் என்றதான எண்ணம். அப்புறம் வெடி வெடி இப்படி கேட்குறது. கடைசியாக தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அப்பா வெடி வாங்கிட்டு வருவார். எங்கள் பக்கத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வீடு, வெட்டி நிறையா வெட்டி புழப்பாங்க போட்டு. நம்ம அப்படியே என்னடா வெடி இல்லையே அழுவுறது உட்காந்துட்டு ஒவ்வொன்று சின்ன பிள்ளைப்பா. அதான் இந்த சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், இன்று அழுததை சில ஆண்டுகள் கழித்து எண்ணிப்பார் சிரிப்பு வரும்னு, இன்னைக்கு சிரிச்சதை சில ஆண்டு கழித்து போகிற அழுகை வரும்னு. ஒவ்வொன்று அழுவுறது. எங்கள் அம்மா இருறா வெடி வருண்டா, இருறா ஏட்டா போட்டு அனுத்துற அப்படின்னு. அதில் வேறு 3 ஷேர். எங்கள் அக்காலாம் வேறு வெடி பிரிச்சுப்பாங்க, மத்தாப்பு, பூத்திரி, சங்கு சக்கரம் சுற்றுறது, சங்கு சக்கரம், புசுவானங்கிறது, புசு மேலே போவோம். இப்படியா இருக்கும். முதல் நாள் வாங்கிட்டு வருவார் எங்கள் அப்பா வெடி. ஆக்சுவலாக நிறையா தான் இருக்கும் வெடி, ஒன்றும் கம்மியாலாம் வாங்க மாட்டார். ட்ரெஸ் எல்லாம் இப்போ எங்கே போயிட்டுப்போனா, ட்ரெஸ்ஸு அந்த ஓரத்தில் வைக்கிற மஞ்சள், வெள்ளை சட்டையில் மஞ்சள் வைக்கக்கூடாது கூட தெரியாது, வச்சுருவாங்க. தஞ்சாவூரில் போய் வாங்கினார். ஐ திங்க் பட்டுக்கோட்டை தான் எங்களுக்கு மகாராஜா சில்க் ஹவுஸு, தஞ்சாவூர் இதுதான் எங்களுக்கு நியரஸ்ட் டவுன். அப்புறம் தான் திருத்துறைப்பூண்டியில் அருவிலாம் வந்துச்சு. இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது, அதை தைக்க கொடுத்தா அந்த டைலர் கொடுக்கவே மாட்டார். தீபாவளிக்குள்ளே வரவே வராது. படம் ரிலீஸ் மாதிரி இருக்கும், எப்படா. ஆமாம், கொடுக்கவே மாட்டார் அவர். தீபாவளிக்கு மொத்தமாக ஆர்டர்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் எவ்வளோ பேர் தான் தைப்பார். அதை போய் நிலையான்னு வாங்கிட்டு வரும். சட்டையோட காலரில் அவரோட பேர் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்டிச்சு தான் இன்றைக்கும் போடுறேன். மேபி என் சட்டையில் இருக்கிற பேர், அதை அவரோட பிராண்ட் ஒட்டியிருப்பாங்க இந்த இடத்துல தைச்சிருப்பாங்க. தச்சு அயன் பண்ணி அதை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெடி வெடிச்சிட்டு, வெடியை சேமித்து வேறு வெடிக்கணும். ஏன்னா மொத்தமாக வெடிச்சிட்டிங்கன்னா பொங்கலோ முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் காலையில் வெடி இருக்காது. முதல் நாள் சீக்கிரமே படுத்துறது. வெடியெல்லாம் வெடிச்சிட்டு டோப்புன்னு எங்கேயாவது கேட்கும். டைட்டானிக் படத்தில் அட்லாண்டிக் கடலில் விட்ட மாதிரி. இப்போ வந்து அவுட்டெல்லாம் இப்போ கிடையாது தம்பி. இப்போ அவுட்டுன்னு ஒரு வெடி சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப வியந்து பார்த்தேன், எப்படி இந்த மருந்து கலவைக்குள்ளே அந்த மிக்சிங் இருக்குது பார்த்தீங்களா, வண்ணங்களோட இல்லையா, பல வண்ணங்கள். என்னடா கிராஃபிக்ஸ் இருக்கீங்க. எங்கள் சிவகாசியில் இருக்க தொழிலாளர்கள் பட்டையை கிளப்புறாங்கடா. இடையில சைனா வெடின்னு ஒன்று வந்துச்சு. வந்து இப்போ சைனா வெடி இப்போ பேர்ன் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு வெடிகள் கம்மி விலையில் நம்மளோட பூர்வீக தொழிலை அழிச்சிட பார்த்தாங்க. இடையில போந்து என்னென்ன விளையாட்டு என்ன விளையாட்டு காமிக்கிறாங்கன்னு சைனா போன் வந்துச்சு. சைனா போன்றதுன்னு வச்சுக்க, உங்ககிட்ட மைக் செட்லாம் கட்ட வேண்டியதில்லை, ஒரு கயத்தை கட்டி மேலே தூக்கிட்டு அடிச்சு அடியில் தட்ட ஐசியூல இருக்கலாம், மேலே போயிடுவான். அந்த அளவுக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு மியூசிக் சொல்கிறேன், ஊருக்கே கேட்கும். 4 ஸ்பீக்கர் இருக்கும் அந்த ஃபோனில். அதெல்லாம் இப்போ மறந்தே போச்சு, ஃபோனே இல்லை. இப்போ கூகுளில் டிரைவில் டவுன்லோட் பண்ணி இமேஜஸ் பார்த்தா உண்டு. அப்புறம் சீக்கிரமாக படுத்துறது, வெடியெல்லாம் வெடிச்சிட்டு படுத்துறது. காலையில் 4 மணிக்கு எழுந்து வெடிக்கணும், புது ட்ரெஸ்ஸு போடணும். 4 மணிக்கு அம்மா எழுப்பிடுவோம், வெடிக்கல எழுப்பிட டமின்னு எழுந்து உட்காருறது. ஓயம் படிக்கணும்னா எழுப்ப மாட்டோம், வெடிக்கிறது எழுந்துடுறது. எழுந்து குளிக்கணும். அப்போ வெந்நீர் இந்த மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டர் பியூரிட்லாம் மெட்ராஸ் வந்து தான் தெரியும் எனக்கு. அப்போ எல்லாம் வெந்நீர் என்ன விரவு வச்சு அம்மா முறுக்கெல்லாம் சுட்டு அந்த இதில் போட்டு ஜாரில் போட்டு முறுக்கு. அதிரசம்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த பூவரச இலை இருக்கும், பூவரச இலை, அது நஸ்கட்டை இல்லாத இலையில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அந்த இனிப்பு, அதுதான் இனிப்பு சூழியம்னு சொல்லி. அது வந்து மைதாவில் செய்கிறது நினைக்கிறேன். ஐ திங்க் உள்ளே வச்சு அதை செய்வாங்க. சமோசாவெல்லாம் பிற்பாடு வந்துச்சு. சமோசா அச்சுகளே நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான், ஒரு 15 வயசுலாம் பார்த்துருப்பேன். சமோசா அச்சு இப்படி போடுறது 2 இருக்கும், அதில் வச்சு போடணும். அது ஓரத்தில் அப்படியே சின்ன லேபிள் வந்துச்சு. அப்புறம் சென்டரில் கொஞ்சம் படங்கள் வந்துச்சு. அது சமோசா போட்டு எடுக்கணும். வீட்டில் அம்மா சுடுவாங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரை நீ ஒத்துக்கணும். நீ ஒத்துக்கிட்டா தாத்தா சோறுன்னாரு, ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. அப்புறம் புத்தாடைகள் அணிஞ்சு பார்த்து சொல்லுவாங்க, பார்த்து வெடிக்கண்டா, பார்த்து வெடிக்க. வெடி மேலே பட்டுரும். அந்த புசுவானத்தை துகள்லாம் அப்படி வச்சு கொளுத்தி ஊற்றி பார்க்குற புஷ்ஷுன்னு அடிக்கும், முடி வெந்து போவோம். நிறைய இருக்குது அதில் பிரச்சனை. அப்போ அந்த ஊதுபத்தி வச்சு தான் வெடிக்கணும்.
அப்புறம் தான் அது வெடிக்கிறது தனியாக ஸ்ட்ரிக் ஒன்று வந்துச்சு. புசுவானம்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கில் மண்ணெண்ணெய் விளக்கில் காட்டி கொளுத்து வைக்கணும். அது திடீர்னு வெடிச்சு பிடிஞ்சல்லது. பார்த்து குழந்தைங்கள்ட்ட ஜாக்கிரதையாக வெடிங்க. பக்கத்தில் ஒரு தண்ணி பேக்கெட் வச்சுங்க, தயவுசெய்து வெடிக்க உள்ள. வெடிச்சதுன்னா கண்டிப்பாக தண்ணியில் நினைங்க. அது எந்த டாக்டரும் தப்புன்னு சொல்ல. வெடித்த கையை வந்து தண்ணியில் நினச்சிருங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வருஷம் தீபாவளிக்கு வந்து வெடி வாங்கிட்டு வந்தார். அது எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் ஊரில். இப்போ இல்லை, அவருக்கு ஏஜ் என்ன ஆயிடுச்சு. இப்போ அப்போ சீட்டு விளையாடுவாங்க, கார்ட்ஸ் விளையாண்டு எங்கள் அப்பா தான் ஜெயிச்சிட்ருக்காரு. ஜெயிச்சக்குள்ள அந்த காசில் அன்னைக்கு காசுக்கு தெரியல, ஒரு 3000 ரூபா 2000 ரூபா இருக்குமா என்னன்னு தெரியல. அது எனக்கு மறதியாக இருக்குது. அந்த காசுக்கு வெடி வாங்கிட்டு வந்தார். வெடி வாங்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு ஒரு மணி 4 மணி இருக்கும் விடிய காலம். நாங்கள் விடிய வெடிக்க அழுத்துட்டு உட்காந்துருக்கேன். வெடி வெளில அப்பாவையும் காணும். எங்கடா எங்கள் அப்பா வெடிய வேற காணும், வெடியையும் காணும் உட்காந்துருக்கேன். 4 மணி இருக்கும். வெட்டினா அவ்வளோ வெடி வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு படுக்க போனார். டேய் பாவண்டா, எத்தனை பேர் தீபாவளி கொண்டாடாமல் காசை விட்டு போனான்னு தெரியல, பார்த்து வெடிங்கடா அப்படின்னு படுத்தாரு. வெடிக்கவே இல்லை. வா நீ வந்து வெடின்னு பிடிச்சி இழுத்தோம். அப்போ வந்து வெடிக்க பயமாக இருக்கும். சில வெடியெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, அது சிவியராக இருக்கும் நமக்கு. அந்த பயங்கர பயம் இருக்கும் எனக்கெல்லாம் அந்த இதெல்லாம். அப்போ ஒரு புஸ்வானம் வச்சிருந்தது, அது வெடிக்கலை, எரியலை. அது தள்ளி விட்டுட்டு அடுத்த புஸ்வானத்தை வச்சாரு பாருங்க, அது ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி இதில் அடிச்சுட்டு எங்கள் அப்பா கையில் இந்த பக்கம் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு. ஆனால் நான் சூது விளையாண்டதில்லை, இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டதில்லை. அந்த பழக்கம் அதை என்னை சுற்றியவர்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். சிட்டு விளையாட மாட்டேன். அது எங்கள் அப்பா இந்த வயசில் சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஊரா முட்டை வைத்திருச்சடா, அள்ளி அடிச்சுட்டு போகிற கையில் சூது வந்த காசுராது அப்படின்னாரு. நான் சூது விளையாண்டதில்லை. அதாவது எப்பயுமே அது கேம்பிளிங் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது எனக்கு. லாட்ரி சீட்டு வாங்குறது அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. கேரளா போ டூர் போகிறப்ப எல்லாம் லாட்ரி சீட்டு வாங்குவாங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டமாக எனக்கு இருந்துற போது, அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் அம்பானி வீட்லையும் அதானி வீட்லையும் பிறந்திருப்போமே. நமக்கு அது அதிர்ஷ்டம் இல்லையே, அது ஏன் தேவையில்லாத போயிட்டு. அதனால அந்த மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. உழைப்பு மேலே இல்லாத நம்பிக்கை என்ன அதிர்ஷ்டத்து மேலே? என் உழைப்புக்கு என்ன வருதோ அது போயிட்டு போட்டோம். நான் 1 கோடியை உழைச்சி சம்பாரிச்சிட்டு போகணும். அப்புறம் அந்த வெடியை பற்றி அந்த மெமரிஸ் எனக்கு அது சரியான மெமரி இல்லை. அது நல்ல பேட் மெமரிஸ். அது அதான் வெடிச்சிடும். அப்புறம் அவர் விடிஞ்சோடனே ஒரு வீட்டுக்கு ஆப்புறது வெடி கொளுத்துறதுக்கு. அது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல செந்தில் என்ன ரவின்னு சொல்லி டீச்சர்ஸ் அவங்க எங்கள் பெரியப்பா, அவர் ராமகிருஷ்ணன் இறந்துட்டார். எங்கள் பெரியப்பா வாத்தியார் தான். அவங்க வீட்டுக்கு வெடி வெடிக்க போவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மாடி கிடையாது, சின்ன வயசுல ஓட்டு வீடு எங்கள் வீடு. சரி, வெடி வெடிக்க மாடி வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த அப்போ வந்து அந்த ராக்கெட்டுன்னு சொல்லுவோம், ஆக்சுவலாக வானம்னு சொல்கிறது, ஒரு பாட்டில் வச்சு கொளுத்தி விடுறது. பஸ் மேலே போய் பாட்டில் வாங்கி வச்சு மண்ணை நெருப்பி வைக்கிறது. ஆமாம், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே ஏறிடும். அது இல்லை வெடி இருக்க பாக்ஸ் ஓரமாக வந்து அடிச்சதுன்னா எல்லாம் ஃபயர் ஆகிடும். திடீர்னு பாட்டில் சாஞ்சிரும். அது ரொம்ப சிரமம். அது சுக்கலான வெடி. அது மாடி கிடையாது எங்கள் வீட்டில், ஓட்டு வீடு எங்கள் வீடு. அதனால் மாடிக்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டில் மாடி இருக்கும், போய் வெடிக்கிறது. அவங்க வீட்டில் போய் வெடியெல்லாம் வச்சு நம்மளோட வெடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது. அப்புறம் காலையில் விடிஞ்சு நம்ம வீட்டில் வெடித்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு பசங்களாக சேருவோம். அப்படியே நடந்து போகிறது, ஒரு வீடாக போகிறது. உங்கள் வீட்டில் என்ன வெடி வெடிச்ச நீ? இந்த வெடி வச்சிருக்காண்டா, வச்சிரு அது வெடி வாடான்னு கொளுத்திட்டு அப்படியே சுற்றிட்டு வரங்களே ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு நம்ம அட்டனன்ஸ் போட்டு வருவோம். எல்லாரும் வீட்லேயும் அந்த முறுக்கு அந்த இருக்கிற ஐட்டமே திருப்பி கொடுப்பாங்க. நமக்கு ஆக்சுவலாக மற்ற நாளில் கொடுத்தா சாப்பிட்றலாம், அன்னைக்கு தான் ஃபுல்லாக இருக்குமே சாப்பாடு. எப்படி சாப்பிட்றது? சாப்பிட முடியாதுல்ல. அப்படியே சாப்பிட்டு வந்துடுறது, சுற்றிட்டு வர்றது. அப்புறம் அப்போ எங்கள் தாத்தா தான் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு, வேறு யாரெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது. காசு கொடுப்பாங்களேனே காலில் விழுவுறது. காலில் விழுந்து 90 பூசி அவங்க நம்மளை பிளஸிங் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு காலில் விழுந்தா காசு கிடைக்கும். வேறு என்னது காசு? என்ன 10 ரூபா 20 ரூபா பெரிய விஷயம் தானே தம்பி. என்ன செலவு இருந்தேன்? என்ன ஒன்றுமே செலவு இருக்காது. டிவி கிடையாது வீட்டில், எதுவுமே இல்லை. அது உண்மையாக சொல்ல வந்து எங்கள் வீட்டில் 10ஆம் படிக்கலாம் டிவி வந்துச்சு. எல்லாம் நினைஞ்சிட்டு இருக்க போகிறோம் பேனு சில்வர் ஸ்பூன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டிவியே கிடையாது. 10ஆம் படிக்கலாம் டிவி வந்துச்சு. அப்படியே சுற்றிட்டு மதியானம் போல் வர்றது, ஒரு 12:30 1 மணிக்கு வந்தால் கறி சோறு சாப்பாடு இருக்கும், போட்டு சாப்பிட்டுட்டு அதோட அந்த டயர்னஸ்ஸு, அந்த காலைல தின்ன அந்த எண்ணெய் ஐட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு தூக்கத்தை போட்டால் தீபாவளி ஓவர். இதுதான் அன்றைய தீபாவளியாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி சார் இன்றைக்கி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மானுடவியில் பார்த்தா ரொம்ப எனக்கு இவ்வளோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நம்ம இருக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சேன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. முதல் கட்டம் தீபாவளிக்கு தான் அப்போ புது ட்ரெஸ்ஸு. அது அப்போ வந்து படங்கள் தளபதி சட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன். தளபதி சட்டை அது ஆக்சுவலாக ரஜினி போடவே இல்லை அந்த படத்தில். அவர் ஒரு காட்டன் சட்டையை போட்டு மடக்கியிருப்பார். ஆனால் அந்த சட்டை பேர் தளபதி சட்டை. ஆமாம், அதை வாங்கி போட்டிருக்கேன். அது ரொம்ப ரேரு. அப்போ எல்லாம் ட்ரெஸ்ஸு கால் சட்டை தான் வரும். ஒரு கால் சட்டை ஒரு சட்டை, அவ்வளோதான். 1+1 தானே. அப்போ ஏர் ஜட்டி எது பனியன் எது தம்பி அப்போ எல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இல்லை. அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். 10th 11th 12th தான் ஜட்டி எல்லாம் தெரிஞ்சு. பனியன் எல்லாமே காலேஜ் போய் தான் தெரிஞ்சுது. கண் நெசசிட்டி இல்லை, தேவையில்லை.
அப்போ அப்போ இப்போ அப்படி இல்லையே. இப்போ தினம் தீபாவளி தான். ஒரு சட்டை போடுறோம், தவறி சாம்பாரோ டீயோ ஊற்றிடுது, அப்படியே ஒரு கடையில் நிப்பாட்டி போய் சட்டை வாங்கி மாட்டிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோமே. இப்போ சூழ்நிலையே மாறிட்டு லைட்டாக கரைப்பட்டுருச்சு, போகிற இடம் சரியாகல, இல்லை கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்கோ, சரி இருப்பா சட்டை வாங்கிக்கலாம், சட்டை வாங்கி போடும். அப்போ தீபாவளி இப்போ வேறு மாதிரி இருக்குது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இப்போ கால நேரம்லாம் இல்லை. கர்மாதிக்கெல்லாம் இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, மோதிரம் போடுறாங்க, அந்த எல்லாமே அட்வான்ஸ் தலைக்கட்டுன்ற பேரில் நடந்துருது எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தீபாவளிக்கு பெருசாக அந்த வெடிக்கடை மேலெல்லாம் பெரிய ஆர்வம். அப்போ ஒரு வெடிக்கடை 2 வெடிக்கடை இருக்கும். ஆனால் வெடி சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. வெடி வந்தால் இப்போ பல ரூபத்தில் சேல்ஸ் ஆகுது. திருவிழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக அந்த மேலே வானம்னு சொல்லி ஊரில் கட்டுவாங்க, மேலே போய் வெடிக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, வெடிக்கிறதுக்கே தனியாக ஒரு டீமே வர்றாங்க. அதுக்குன்னு தனி காஸ்ட் 1 lakh 2 lakhs அப்படி அதுக்கு கொடுக்குறாங்க, அடிச்சு வெளிர் ஓட்டுறாங்க. எல்லாமே கிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ வெடி ஆக்சுவலாக இப்போ பசங்க வெடிக்கிறது தயாராக இல்லை, நம்ம வெடிச்சிட்டு ஓடியார முடியுமாங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. குப்பரை அடிச்சு விழுந்தோம்னு வச்சுக்கோ, எதனாலங்க அடிபட்டாரு, வெடி வெடிச்சு அடிபட்டுருச்சு, வெடி வெடிச்சதால அடிபட்டு, வெடினாலங்க தடிக்கிட்டு விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு. எனக்கு சத்தமும் காது ட்ரம் பிரச்சனால சவுண்டு எனக்கு தாங்க. இப்போ வெடி வெடிக்க ஆளு தான் பிடிக்கணும் போல இருக்கு. 2வது டிவி உங்களை உட்கார வச்சுது கொஞ்சம் காலத்துலேயே. நாங்கள் அப்டேட் வெர்ஷன் ஆகலையே ஃப்ரீஸ் பண்ணிட்டு டிவி இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படி நடிகர்கள் பேரெல்லாம் சொல்லி அப்படியே விளம்பரத்தையும் சொல்லி அப்படியே 5 படம் போடுறாங்கடா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும். ஆமா, அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா? கொண்டாட்டம். அதை மிஸ் பண்ணியாச்சு பாருங்க. பணத்தை வாங்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு முடிஞ்சு போதற்கு வீட்டை கொடுத்த 20 30 40 காசை வாங்கிட்டு பஸ் பிடிச்சி போகணும். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் தியேட்டர் திருத்துறைப்பூண்டி தான் போவோம். அங்கே போனேன், அடிச்சு மோதி கூட்டத்தில் டிக்கெட் வாங்கிட்டு. நான் வந்து சரத்குமார் சார் நடிச்ச அரவிந்தன் ஒரு படம் பார்த்தேன். சரி, தீபாவளியில். துல்லாத மனம் துள்ளுமா விஜய் நடிச்ச படம் ஒன்று பார்த்துருக்கேன் தீபாவளியில். கோட்டு படம் பார்த்தேன், திருத்திரப்பூண்டி விஜிலாவில் இதில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். யார், நானும் எங்கள் ஊரில் உள்ள என்ஜினியர் 2 பேர் அவங்களோட பார்த்தேன். இன்னமும் அந்த பழமைக்காக வேண்டி அடிச்சுட்டு போனாங்க, வாங்க போவோம் அப்படின்னு. நானும் அந்த ஏசி இல்லாமல் ஃபுல்லாக மேன் சஃபகேஷன், தியேட்டரே சஃபகேஷன், எல்லாம் மூச்சு காற்று சுழல்றதுக்கே வழி கிடையாது. இப்போ தானே அதெல்லாம் உணர்றோம். எக்ஸாஸ்டரே கிடையாது, ஏசியும் கிடையாது, எப்படி எல்லாரும் மூச்சு காற்று உட்காரவே முடியல. கும்மு இருட்டு நம்ம வேறு வீசிங் வேறு இருக்கு, ரொம்ப பொல்யூஷன் ஆகிட்டு. ஐயோ இது என்னடா இந்த படம் பார்த்தோம் அது. அப்புறம் வேற பெரிய அனுபவங்கள் தீபாவளியில் இவ்வளோதான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை, அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்கிறோம். அது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தான் பழமையை பேசுகிறதுன்னு இருக்கும். ஆனால் அந்த பழமையில் ஒரு இனிமை இருந்ததாக தான் நாங்கள் நினைக்கிறேன். அதை கொண்டாந்து நீ கண்முன்னே காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் என் வார்த்தைகளால் காட்சிப்படுத்த முடியுமோ நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். இப்படி எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளை பார்த்தா தெரியும். இன்னமும் ஒரு அப்டேட் வெர்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உண்மையே இட்லியே அன்னைக்கு தான் பார்க்கலாம். ஆமாம், அது உண்மையான விஷயம் தான். இட்லி தோசையெல்லாம் பிற்பாடு தான் வந்துச்சு தம்பி. ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வந்து டிவியாக உட்காந்து கோழியை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு கதையாக விட்றானுங்க. டேய், நான்வெஜ்ஜாக இப்போ சிக்கன் தான் 35 ரூபா கிலோ முதல்ல வாங்க உள்ள. ஆனால் எட்டாத இருந்த ஒரு கவிச்சி சாப்பாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுன்னா சிக்கன் தான் வெறும்பங்கு. ஆனால் ஏது தம்பி இன்றைக்கி உட்காந்து வெரைட்டி பேச ஆரம்பிச்சிட்டான். இதில் இத்தனை கிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது, இதில் இத்தனை கிராம். டேய், அப்போ எதுனா நான்வெஜ்ஜு சிக்கன் தான் வந்துச்சு, பிராய்லர். அதுதான் முதல்ல நான்வெஜ்னு பார்த்தோம். எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்ந்தது இல்லையா? எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்ந்து சாதி மதம் பேதம் எல்லாம் போன ஒரு உணவுன்னா அது கோழி மட்டும். உழைக்கும் மக்கள் எல்லாரும் சுவைக்க ஆரம்பிச்சாங்க. முட்டை இட்லி அன்னைக்கு தான் சுடுவாங்க. ஆக்சுவலாக அது இட்லி சாம்பார்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஹோட்டலில் போனால் கிடைக்குது. இப்போ எங்கள் ஊர் கல்யாணத்தில் வைப்பாங்க, சூப்பராக இருக்கும் அந்த இட்லி சாம்பார். எங்கள் ஊர் ட்ரெடிஷனல் சுமையாக இருக்கும். அப்போ இட்லிக்கு சாம்பாருங்கிறதே தீபாவளிக்கு தான் வரும். இல்லாட்டி தேங்காய் சட்னி, இந்த தேங்காய் இருக்கும், தேங்காய் ஒரு பக்கம் தனியாக இருக்கும், பச்சை மிளகா ஒரு பக்கம் தனியாக இருக்கும், புட்டுகள் ஒரு பக்கம் தனியாக இருக்கும், சட்னின்னு பேர் இருக்கும். பேச்சு ஏதாவது பேசலாம். மிக்சி அது தம்பி, அப்போ மிக்சி அது குடகல்ல ஆட்டணும் மாவாட்டுறது பெரிய இட்லி வேணும்னா எப்படி இட்லி வரும்? இப்போ மாதிரி கிரைண்டரில் போட்டு ஒரு நாடகம் பார்த்தோன்னா மாவு அரைச்செல்லாம் நிற்காது. ஆட்டோமேட்டிக் கிரைண்டர் வந்துருச்சு, அரைச்சி முடிச்சு அதுவாகவே நிப்பாட்டுது. மாவாட்டும் போது அல்ல, மாவோட சேர்ந்து பல ஊர் கதையே இருக்கும். பக்கத்து வீடு மாவாட்டுறது 2 பேர் வேணும். சின்னதை அதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய குழி தான் தம்பி, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் போட்டு ஆட்டணும், தள்ளி கையை விட்டுறக்கூடாது. அப்படியே ஆட்டி எடுக்கணும் அந்த மாவை. மாமியார் மருமகள் மேல இருக்க கோவத்தை காட்டுற இடம் வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு சொல்றாரு தம்பி, அதெல்லாம் இல்லை, ஒருத்தர் அரைச்சி கொடுப்பாங்க. இங்கே மிக்சி கிடையாது. அப்போ மிக்சிக்கு பதில் வந்து அம்மி தான். அம்மியில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் சட்னி அரைச்சிட முடியும்? ஒரு வீட்டில் சட்னி நல்லா இருந்ததுன்னா உனக்கு இட்லியை சுட்டு கட்டுப்படி ஆகாது. அப்போ சட்னி வந்து அம்மியில் அரைச்ச சுவை சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் போனால் எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி அம்மியில் தான் எனக்கு சட்னி அரைப்பாங்க. நான் சொல்லுவேன், கை முடியாது எங்கள் அம்மாவுக்கு. ஆக்சுவலாக ஏமா போட்டு இது போடுறா பாரு, இல்லை இருக்கட்டும், அது அவர் சுவையே தெரியும். அது அம்மாவோட கையா
இல்லை அந்த அம்மியின் கையா என்று எனக்கு தெரியவில்லை. சுவை நல்லா நிறைவாக இருக்கும் சரி. சாப்பிட்றது. இது அப்போ இட்லி எல்லாம் வந்து ஒரு பலகாரத்தில் ஒரு டைப் இட்லி. இன்னைக்கு நீ புறந்தள்ளும் இட்லி என்ற உணவு மருத்துவர் சொன்னால் மட்டும்தான் இட்லி சாப்பிட்றான் தம்பி. நீங்கள் 2 நாளைக்கு இட்லி சாப்பிடுங்கிறாங்கல்ல, நெய் தோசை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இட்லி தான் சாப்பிடணும். மருத்துவர் அட்வைஸில் இட்லி சாப்பிட்றோம். பட் ஆனால் இட்லிங்கிறது ஒரு பலகாரம், அதுதான் உண்மையும் கூட. அதனால் நம்ம எவ்வளவுதான் மாறி வந்தாலும் தீபாவளியை பற்றி புராணங்கள் இதிகாசங்களில் பல்வேறு விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கத்தையெல்லாம் சொல்லி உங்களை பூமர் பண்ண விரும்பலை. என்னையாவது விஷயம் ஹாப்பி தீபாவளி, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாள் மாரி எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்கு எதில் மகிழ்ச்சியாக இருக்கோ அந்த மகிழ்ச்சியை செலுத்துங்க. மகிழ்ச்சி கூடட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.